எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் அண்ட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல பிளாக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். பிளாக்ஸும் அதோட டைப்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். பிளாக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் என்னன்னா கைஸ், ஒ ஒரு சிங்கிள் லைன் இனிஷியலைசர் நம்ம வேரியபிள்ஸ் வச்சு நம்ம ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் ஆன ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக், லோக்கல். இது 3 வச்சு தான் நம்ம சிங்கிள் லைன் இனிஷியலைசர் அப்படின்னா ஒரு லைன்ல நம்ம இனிஷியலைஸ் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனா பிளாக்ஸ்ன்றது ஒரு மல்டி லைன் இனிஷியலைசர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு 4, 5 லைன்ல நம்ம இனிஷியலைஸ் பண்ற மாரி இருந்ததுன்னா, நம்ம பிளாக்ஸ் வச்சு நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ பிளாக்ஸோட டைப்ஸ் 2 டைப் இருக்கு கைஸ். ஸ்டாட்டிக் பிளாக்ஸ், அதுக்கப்புறமா நான் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ வச்சு நம்ம ஒரு மல்டி லைன் இனிஷியலைசேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா, நம்ம ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் கைஸ். இதே ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ வச்சு நம்ம மல்டி லைன் இனிஷியலைசேஷன் நம்ம பண்ணோம்னா, நான் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலயே ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் நம்ம எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்றது நம்ம சீக்வென்ஷியலா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் கைஸ். இன்னொன்னு என்னன்னா, ஸ்டாட்டிக் பிளாக்ல நம்ம நான் ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸ ரெஃபர் பண்ண முடியாது. இதே நான் ஸ்டாட்டிக் பிளாக்ல நம்ம ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸ ரெஃபர் பண்ணிக்கலாம். போத் ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் 2த்தையும் நம்மளால டேட்டா மெம்பர்ஸ ரெஃபர் பண்ண முடியும். நான் ஸ்டாட்டிக் பிளாக்ல. ஓகேங்களா? மெத்தட்ல எப்படியோ அதே போல தான் பிளாக்ஸ்லயும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பிளாக்ஸ்ல நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட்டு பேசிக் அது நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகேங்களா? ஓ மை காட்! கிளாஸ் நம்ம எப்பயும் கிரியேட் பண்ணா, ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம கேப்பிட்டல்ல தான் இருக்கணும் கைஸ். எப்பயும் போல ஒரு மெயின் மெத்தட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். எக்ஸிக்யூட் பண்ண பின்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல நான் 2 விஷயத்த நான் காட்டப் போறேன். ஸ்டாட்டிக் பிளாக் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸ்டாட்டிக்ன்னு சொல்லி போட்டுட்டு, ந ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் நம்ம குடுக்கும்போது, ஸ்டாட்டிக் பிளாக் நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணியாச்சு. வெறும் ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் நம்ம குடுக்கும்போது, நான் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸ்டாட்டிக்ன்ற ஒரு கீவேர்ட வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய பிளாக் தான் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ். நான் ஸ்டாட்டிக்ன்றது எதுவும் ப்ரீஃபிக்ஸ்டு கீவேர்டு நம்மளுக்கு எப்பயும் போல இருக்காது. ஸோ, இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, சும்மா அ உங்களுக்கு இப்ப என்ன காட்டுறது? ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிக் இன்ட் ஐ நான் 10ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நான் ஸ்டாட்டிக் இன்ட் ஜே ஈக்குவல் டூ 20ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இத நான் பிளாக்ல நான் பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிக் பிளாக்ல ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் நானு பிரிண்ட் பண்றேன். ஸோ ஐய நான் பிரிண்ட் பண்றேன். நான் ஸ்டாட்டிக் பிளாக்ல நான் ஸ்டாட்டிக் வேரியபிளான ஜே நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ ஜேன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் பிளாக் ஐ அப்படின்னு சொல்லி நான் குடுத்துட்டு, நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதேபோல நான் ஸ்டாட்டிக் பிளாக் ஜே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாட்டிக் பிளாக்குள்ள நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜே அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இங்க ஒரு பிளஸ் போடணும். அதுக்கப்புறமா நான் ஸ்டாட்டிக் பிளாக் ஜே அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பிளாக்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா மட்டுமே போதும். நம்ம அந்த ஆப்ஜெக்ட்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்து, அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள பாயிண்ட் அவுட் பண்ணி, நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம்லாம் இல்ல கைஸ். நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ட நீங்க கிரியேட் பண்ணாலே, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இத நான் அவுட்புட் பிரிண்ட் பண்றேன். ஸோ எனக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்டாட்டிக் பிளாக், நான் ஸ்டாட்டிக் பிளாக்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இது எப்படி ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் உள்ள ஸ்டாக்ல இருக்கக்கூடிய அரேஞ்ச்மென்ட் ப்ராசஸ பார்க்கும். அரேஞ்ச்மென்ட் ப்ராசஸ பார்க்கும்போது, நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீப் ஏரியால ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. பேசிக்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஆப்ஜெக்ட் எனக்கு கிரியேட்டட். ஸோ இது நேரா எங்க போகும்னா, ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே சொல்லுங்க கைஸ், கிளாஸ் லோட் ஆகும். அதுக்கப்புறமா தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ கிளாஸ தான் நம்ம லோட் பண்ணுவோம். செகண்ட் ப்ராசஸ் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்டாட்டிக் நம்மளுக்கு
ஸ்டாட்டிக் பிளாக்ல இருக்கக்கூடிய மல்டிலைன் இனிஷியலைசர்ல என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டாட்டிக் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கப்புறமா தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பின்னாடி நம்மளுக்கு நான் ஸ்டாட்டிக் பிளாக்ல இருக்கக்கூடிய மல்டிலைன் இனிஷியலைசேஷன் ஆன இந்த நான் ஸ்டாட்டிக் பிளாக் ஜே வந்து ஜே தான் அப்படின்னு சொல்லிட்டு 20 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து எனக்கு செகண்ட் ப்ராசஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் பிளாக் ஐ வந்து 10, நான் ஸ்டாட்டிக் பிளாக் ஜே வந்து 20 அப்படின்னு சொல்லி இப்படி தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பிளாக்ஸ் பத்தி நம்ம பார்த்துருப்போம். பிளாக்ஸோட டைப்ஸ் ஆன ஸ்டாட்டிக் பிளாக்ஸ், நான் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் பத்தி பார்த்துருப்போம். ஸ்டாட்டிக் பிளாக்ஸ்ல நம்ம எப்படி வேரியபிள கொண்டு வந்து மல்டிலைன் இனிஷியலைசேஷன் பண்றோம். நான் ஸ்டாட்டிக் பிளாக்ல எப்படி ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள கொண்டு வந்து மல்டிலைன் இனிஷியலைசேஷன் பண்றோம். எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது கிளாஸ் லோட் ஆகி ஐ எக்ஸிக்யூட் ஆகுறதாகட்டும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி ஜே எக்ஸிக்யூட் ஆகுறது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ப்ராசஸ் பார்த்துருப்போம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் லோக்கி. பீஸ் அவுட் கைஸ்.